ரிஷப ராசிக்கார அன்பர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, இவங்களுடைய குடும்பத்துல போய் ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு சண்டை ஆகி போச்சு, சரி நம்மளுடைய குடும்பத்தார்கள் தானே, நம்ம பேசினா கேட்பாங்க, நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தார்கள்ட்ட போய் பேசணும்னு போவாங்க. அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நீ வெளிப்படா அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இருக்கும், காயங்களும் இருக்கும். ஆனா அவங்க சொல் பேச்ச கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில கடந்து போயிடுவாங்க. இது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எப்பவுமே நடக்கும். எப்போது பார்த்தாலும் இந்த ரிஷபராசினுடைய குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். யார ஏதாவது ஒரு விஷயத்த குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா, குடும்பத்துல எல்லாருக்கும் ஒருத்தங்க இருப்பான், எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கை, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் நல்லதே பண்ணாலும் குறை சொல்றதுக்குன்னே இவருடைய குடும்பத்துல ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனா கூட, நீ உதவியா செய்ய போயிருப்ப, நீ வேற எதுக்காச்சும் போயிருப்ப அப்படின்ற மாதிரி அப்ப கூட இவர்களை மட்டப்படுத்தி தான் பேசுவாங்க. மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி தலைக்குனிய வைப்பாங்க. இவர்களுக்கு தெரியும் தான் அப்படி கிடையாது, தான் அப்படி பண்ணல அப்படின்றத கூட. ஆனா அடுத்தவர்கள் சொல்ல சொல்ல இவருடைய மனசுல நான் அப்படிதானோ, நான் தப்பானவனா இருப்பணும் அப்படின்ற மாதிரி இவருடைய மனசை அதிகமா நோக்கடிச்சிருவாங்க. முக்கியமா ரிஷபராசிக்காருடைய மனசுல இப்ப என்ன தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில தான் எல்லாமே போயிடுச்சு, என்னை விட்டு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வாழ்க்கையை வாழணும் சாமி, தயவு செஞ்சு என் உயிரை எடுத்துரு சாமி, நிம்மதி இல்லை சாமி, என் வாழ்க்கையை வாழவே பிடிக்கல சாமின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள்கிட்ட கேட்கிற ஒரு ஆசை இதுதாங்க. இவர்களுக்குன்னு தனியா ஆசைலாம் இல்லைங்க, இதுதான் ஆசையாவே இருக்கு. என் உயிர் எப்போ போகும், என் சாவு எப்போ வரும், என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா நான் ஏன் இன்னும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே துன்பத்துக்கு மேல துன்பத்தையும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தையும் பார்த்துட்டு இப்ப வாழ்க்கையே வாழ பிடிக்காம வெறுத்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். தினமும் குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டை, தினமும் ஏதாவது ஒரு குழப்பங்கள்னு இவர்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இவர்களால நிம்மதியை தூங்கவே முடியல. அது பல காலங்கள் ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. வேலைக்கு போனா அங்க இருக்கக்கூடிய நபர்களுடன் சண்டை, சரி வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தாலும் சண்டை, சரி வெளியே எங்கேயாச்சும் போயிருக்கலாம்னு பார்த்தா அங்க எவனோ ஒருத்தன் வந்து என்னை தேவையில்லாம பேசுறான், சண்டை போடுறான். எங்க தாண்டா போறது அப்படின்னு மயானத்துக்கு போனா கூட அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கூட சண்டை வர ஆரம்பிக்கு. இப்படி என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு கிடைக்கலையே சாமி, எல்லாமே எனக்கு தப்பாவே நடக்குது, நிம்மதி இல்லை சாமி, சந்தோஷம் இல்லை சாமி, பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, நம்பினவங்க என்னை துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்னை விட்டு தான் போறாங்க, என்ன ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. இது இப்பன்னு இல்லை, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கு, நான் பழகிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு பெருசா கஷ்டப்படுறன்ற நம்பிக்கை எனக்கு இல்லாம போச்சு. ஆனா என்னுடைய வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை கூட எனக்கு இல்லாம போச்சு சாமி. இப்படி தினமும் நரக வேதனை கொடுப்பதற்கு எனக்கு ஏன் இங்க இருக்கணும், என்னை அவங்க கூட கூப்பிட்டுப்போ, நரகத்திலேயே நான் கூட இருந்துக்கிறேன், ஆனா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல சாமி. இப்படி துரோகிகளுக்கு இடையில, நம்பிக்கை துரோகிகளுக்கு இருக்கக்கூடிய இடையில எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை பத்தியுமே சுயநலமாக ஏற்று இருக்கக்கூடிய மத்தவங்க நடுவுல எனக்கு ஏன் வாழ்க்கை வேணும், இப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கையில இருந்து என்னை மீட்டெடுத்துரு அப்படின்னு இவர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாதுங்க. ஆனா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாத ஒரு காலங்களாக தான் இவர்களுக்கு இருந்துச்சு. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தினமும் கஷ்டமா இருந்தது வாழ்க்கை. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீரக்கூடிய நேரங்கள் வந்துருச்சுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாத்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை விஷயங்களும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இதற்கு தீர்வே கிடையாத விஷயங்கள இதற்கான தீர்வுகள் காலங்கள் என்பது இப்போ வந்துருச்சுங்க. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கவலைகளையும் சுமந்தவங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளாக இருக்க போகுது. எதை பத்தி எல்லாம் நீங்க யோசிச்சீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. சரி, ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறேன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கு முன்பும் சரி இப்பயும் சரி நீங்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் நல்லது நடக்க இருப்பீங்களா, அப்படிப்பட்ட எண்ணமே உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. இதற்கு முன்பு நீங்க நல்லது செய்யும் போது சில நபர்கள் உங்களை நல்லது செய்ய விடாம தடுத்திருக்காங்க. சில நபர்கள் நீங்க நல்லதே செஞ்சாலும் அது தப்பானவங்களா, தப்பான விஷயமா மற்றவங்க முன்னாடி காமிச்சிருக்காங்க. நீங்க இதை நினைச்சு தினமும் கோவப்பட்டிருக்கீங்க, வருத்தமும் பட்டிருக்கீங்க. ஆனா தீர்வுகள் கிடைக்கல. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசினுடைய விஷயத்துல இதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமா பேச பிடிக்குங்க. ஆனா இவர்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த எடுத்து வச்சு பேசினாலும் சரி, இவர்களை தான் ரொம்ப தப்பா பாக்குறதும் தப்பா பேசுறதும் கடைசியில முடிஞ்சிடும். அதாவது நல்ல விஷயத்த பேசினா கூட இவங்க நல்லது பேசல, தப்பா தான் பேசுறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்கன்ற போல மத்தவங்களுடைய பார்வையில நல்லது சொன்னா கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இனி இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இவர்கள் ஆர்வமா பேசக்கூடிய விஷயங்களை மற்றவங்களும் ஆர்வமா கேட்க ஆரம்பிப்பாங்க. இவங்க பேசாம போனா கூட எப்படா நம்ம கூட பேசுவாங்கன்ற ஆர்வம் மற்றவர்களுக்கு உண்டாகும். நீங்க இதற்கு முன்பு ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வேலையை முடிச்சிருக்கீங்க. சரி, இதை நம்ம காலையில சொல்லிட்டோம், காலையில இதை சப்மிட் பண்ணிடலாம்,
வெயிட் பண்ணிட்டா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். காலங்காத்தால வந்துட்டு பார்ப்பீங்க. ஆனா உங்களுடைய விஷயத்த, உங்களுடைய ப்ராஜெக்டா இருக்கலாம், நீங்க பண்ண ஒரு விஷயம், நீங்க கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்த வேறொருத்தர் சொல்லி வேறொருத்தர் பேர் வாங்கிட்டு இருப்பான். இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணமே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்க கிட்ட போய் கேட்டாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி சமாளிப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க நம்மளுடைய நண்பர்களாக இருப்பாங்க, இல்ல நமக்கு மேல இருக்கவனா இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை போயிடுமே, நம்முடைய குடும்பத்தார்கள் இன்னைக்கு வர சம்பளத்தை வச்சுதானே நாளை ஓட்டுறாங்க, அப்படின்ற போது நம்மளால எப்படி அதை கேட்க முடியும் அப்படின்னு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒரு தப்பு நடக்கும் போது கூட அந்த தப்பை தட்டி கேட்க முடியாம தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய நிலைமைக்கு கவலைகள்ல தான் இருந்தாங்க. ஆனா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்க தப்பே பண்ணாம இதுக்கு முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டிருக்கீங்க, தப்பு பண்ணாம சந்தோஷமா தெரிஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்க பண்ண பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க இதற்கு முன்பு சில நபர்கள்ட்ட அவமானப்பட்டிருக்கீங்க, அசிங்கப்பட்டிருக்கீங்க. இதற்கு மேல வாழ்க்கை வாழவே வேணான்ற அளவுக்கு உங்களுடைய மனசுக்குள்ள காயங்கள் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான செயல்களை பார்த்து எல்லோருமே உங்ககிட்ட நெருக்கமா பழகுவாங்க. திருமணமே நடக்கலைங்க, வயசுதான் சாமி கூடுது, வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கிற மாதிரி வந்தாலும் நடக்காமலே போயிடுது அப்படின்னு கவலைப்பட்டீங்க. அதற்கான காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். உங்களுடைய வீட்டை நல்ல செய்திகள், நல்ல விசேஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா பல வருஷமா நல்ல சுப நிகழ்ச்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய வீட்டிலையும் சரி நடந்திருக்காது. அது மாறி உங்களுடைய வீட்டில் அது நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு எல்லாம் பல நபர்கள் உங்களை அதிர்ஷ்டம் கட்டவன், இவெல்லாம் வந்தானா நல்ல விஷயம் கூட துரதிர்ஷ்டமா ஆயிடும், இவனை எங்கேயுமே கூட்டு போகாதீங்கப்பா, இவனை கூட்டு போனாலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி பல நபர்கள் உங்களை ஒதுக்கி ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது நீ அங்க போனனாலதான் இந்த தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்களை தான் கூட சொல்லுவாங்க. இதற்கு முன்பு இப்படி நடந்ததுக்கு அப்புறமா நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நீங்க எல்லா விஷயத்தையுமே போகாம தவிர்த்துட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூப்பிட்டா கூட நீங்க போக மாட்டேங்க. காரணம், நம்ம போய் அது தப்பாயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அவங்களுக்கு கஷ்டம் இருக்குதோ இல்லையோ, அவங்க நம்மளுடைய வார்த்தைகளை தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு அது மனசுக்குள்ள ரொம்ப பாடா படிச்சிடும் அப்படின்றதுக்காக நீங்க பல சுப நிகழ்ச்சிகளுக்கும் போகாம தவிர்த்திருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறாதான் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அது போன்ற விஷயங்கள் இனி வரக்கூடிய காலம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்துலயும் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கான திருமண பாக்கியம்ன்றது அமையும். குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில குழந்தையை பெற்று சந்தோஷமா வாழ்வீங்க. உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பெண்களும் உயர ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய பிள்ளைகள் சாதிக்காம ரொம்பவே பல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அது விடுபாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். மொபைல் போன் ஒன்றதை பிள்ளைகளை வச்சு தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா நீங்க மொபைல் போன் ஒன்றீங்க அப்படின்றதுக்காக அவங்களும் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை தவிர்க்கணும்னா உங்களுடைய பிள்ளைகளிடம் இருந்து மொபைல் கேமிங் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் எடுத்துக்கிட்டாலும் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோம். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம் தெரியாது. அதனால பிள்ளைங்களுக்கு எது வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. நீங்க இப்படிப்பட்ட சில விஷயங்கள் செய்யும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு தடையாக இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் இன்னைய நாள் வரைக்குமே ஏமாற்றத்தை தாங்க கொடுத்துருக்கு. முக்கியமா ரிஷபராசிக்காரர்கள் யாரை காதலிக்கிறாங்களோ, யாருக்காக எல்லாத்தையுமே வாழ்க்கையை விட்டு கொடுக்குறாங்களோ, யாருக்காக எல்லாத்தையுமே செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, கடைசி வரைக்குமே இவர்கள் அவங்க கிட்ட ஏமாறுறதும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறதும் தான் இவங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்துச்சு. இந்திய நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா சில விஷயங்களை மட்டுமே தனக்கு பிடிச்சவங்க சொல்லுவாங்க. இவங்க யாரை அதிகமா தனக்கு பிடிச்சவங்க நினைச்சாங்களோ, யார்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொன்னாங்களோ, அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் இவர்களுக்கு நல்லதே நடந்து கிடையாதுங்க. இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில அது பெரும் கஷ்டங்களாகவும் பிரச்சனையாகவும் தான் இருந்துச்சு. அதற்கான தீர்வுகளாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இனி வெற்றிகள் மட்டுமே தாங்க இருக்கும். இவர்கள் இத்தனை நாள் வரைக்குமே துன்பத்தை நிறையவே பார்த்துட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட துன்பங்கள் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். முக்கியமா இவர்கள் நினைச்ச விஷயத்த வாழ்க்கையாகவே மாத்திக்க முடியும். தொழிலையும் சரி, வேலையிலும் சரி, நல்ல முன்னேற்றங்கள் என்பதற்கும் இதற்கு முன்பு தட்டி பறிச்ச பல விஷயங்கள் இவர்களுக்கானதாக மாறும். இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தோல்விகள் என்பது இனி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில சவால் வர்ற அளவுக்கு சொல்ல முடியும். நீங்க எதை தொட்டாலும் நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய நடக்கக்கூடிய காலங்களாகவே அமையும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அது என்னென்னன்றதை பார்க்கலாமா? உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது விஷயம், நீங்க அதிகமா அடுத்தவங்களை நம்புறதுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அடுத்தவங்க மேல நம்பிக்கையை பயங்கரமா வச்சிருவாங்க. இப்படி நம்பிக்கை வச்சு உங்களுக்கு கடைசியில கிடைப்பது ஒரு ஏமாற்றமும் ஒரு தோல்வியும் மட்டுமே தான். முக்கியமா இவங்க ஏமாத்துறத, அதாவது மத்தவங்க ஏமாத்துறத கூட இவங்களால ப்ரூவ் பண்ண கூட முடியாது. இவங்க ஏமாத்திட்டு போறாங்கன்றத கூட அதனால சொல்ல முடியாம போச்சேன்னு இவர்களுக்குள்ள பல விதமான வருத்தங்களோடு தான் வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. இதற்கான தீர்வுகள்
கிடைக்குமான்னு நீங்க யோசிச்சீங்கல்ல, கிடைக்கும். ஆனா நீங்க அடுத்தவங்களை நம்புறத தவிர்க்க ஆரம்பிக்கணும். முக்கியமா நீங்க தொழில் செய்றீங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் சில முக்கியமான முயற்சி எடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட பரிசோதனை செஞ்சுட்டு செய்வது நல்லதுங்க. நீங்க சம்பாரிச்ச பணம் தான், ஆனா நான் சம்பாரிச்ச பணத்தை நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்கணும்னு சில குடும்பத்தார்கள் எப்போதுமே நினைப்பாங்க. அது ரொம்ப நெருக்கமான நபர்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம். அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கேட்கறதுனால என்னதுங்க தப்பு சொல்லுங்க? புரியுதுங்களா? நம்மளுடைய பணம் தான், நீங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சீங்க. ஆனா நீங்க எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிரச்சனைன்னு வரும்போது கடைசியா போய் நிக்கிறது யார்கிட்ட? உங்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்க ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் முன்னக்கூட்டியே நான் இதை பண்ணலாமாப்பா, பண்ணா கரெக்டா இருக்குமாப்பா அப்படின்னு நீங்க குடும்பத்தார்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி கலந்து பேச்சுட்டு செய்யுங்க, சரியானதாக இருக்கும். இதற்கு முன்பு நீங்க ஒரு சில விஷயங்களை துரதிருஷ்டமாக பார்த்தீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் போன்ற விஷயங்கள் நடக்கும்போது, இந்த பொண்ணு வந்தா, இந்த பையன் வந்தா என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க சில விஷயங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்குள்ளே. இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு நீங்க கவலைப்பட்டீங்க. அந்த விஷயங்கள் மாறுவதற்கான காலங்களாக அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. முக்கியமா ரிஷபராசிக்காரர்கள் பள்ளிக்கூடம் இல்ல வேலை போன்ற இடங்கள்ல உங்களுடைய ரகசியமான விஷயங்களை அடுத்தவரிடம் எப்போதுமே சொல்லாதீங்க. நீங்க எப்போதுமே இப்படிதாங்க வெளிப்படையாக சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயத்த சொல்லிடுவீங்க. இது கடைசியில பிரச்சனையாக வந்து முடிகிறது உங்களுக்காக தான் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதை தவிர்ப்பதுங்கிறது நல்ல விஷயம் தாங்க, தப்புன்னு ஒண்ணும் கிடையாது இல்லைங்க. புரியுதுங்களா? அதனால இதை மட்டும் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டாக்க கூடங்க, இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. ஆனா